ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம இன்னைக்கு ஹேட் டு லவ் கான்செப்டில் தேர்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்னா லில்லியோட அப்பா ஷானை கூப்பிட்டு வச்சு என் மகளுக்கு ரொம்பவே உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதனால் நீ அவளை ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கு ஷானும் சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நினச்சி பார்ப்பாரு. இவரால் அவரோட குடும்பம் எந்த அளவுக்கு செதஞ்சு போச்சு அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அவர் மேலே ரொம்பவே கோபமாக இருப்பார். இந்த எபிசோடு ஓப்பனிங்கில் லில்லி ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சைடு ஷான் போகிறத பார்த்துட்டு அவரை கூப்பிட்டு எதுக்காக என்னைய பாதி வழியிலேயே விட்டுட்டு போனேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஷான் சொல்கிறாரு, நீ அந்த பையன் கூட தனியாக இருக்கணுங்கிறதுக்காக தானே அவன் காரில் ஏறி போனேன், நீயும் உங்கள் அம்மாவும் ஒரே மாதிரி தான் சொல்லி அவங்க அம்மாவை ஒரு மாதிரி கேவலமாக பேச ஆரம்பிச்சிடுறாரு. அதனால் லில்லிக்கு செம்மையாக கோவம் ஆயிடுது. அதனால் நீ எப்படி எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசலான்னு கேட்குறதுக்கு, ஆமாம் நான் உண்மையை தானே சொல்கிறேன், நீயும் உங்கள் அம்மாவும் தப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாரா. அதனால் லில்லிக்கு கோவம் ஆயிடுது. அதனால் என்ன பண்ணிடுறாங்க, ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. அதனால் ஷானுக்கு கோவம் வந்து அவங்கள வேகமாக பிடிச்சிடுறாரு. ஆனால் லில்லி தள்ளி விட்டுட்டு திரும்பியும் ஓங்கி அறைய போவாங்க. அப்போ ஷான் கையை பிடிச்சிட்டு அப்படியே ஸ்விம்மிங் ஃபுல்லாக அவங்கள தள்ளி விட்டுறாரு. உள்ள லில்லியோட அப்பா அம்மான்னு 2 பேரும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. வெளியே இவங்க சத்தம் கேட்கவும் லில்லியோட அப்பா ஏதோ வெளியே சத்தம் கேட்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு வெளியே போக பார்ப்பாரு. ஆனால் அவங்க ஸ்டெப் மாமா இருந்துட்டு நீங்கள் இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. அப்போ ஷான் இருந்துட்டு லில்லி கிட்ட சொல்லுவார், நீ நல்லா குளிச்சிக்கி, நீ உங்கள் அம்மா மாதிரி அழுக்காக இருக்க, அதனால் நல்லா குளித்து சுத்தமாயிக்க அப்படின்னு சொல்லி திட்டி விடுவாரா. அப்போ லில்லி என்ன பண்ணுறாங்க, மூழ்கிற மாதிரி நடிப்பாங்களா, அச்சோ இவளுக்கு நீச்சல் தெரியாதாட்டுக்கே அப்படின்னு பயந்து போய் அவரும் உள்ளே குதிக்கிறாரு. அப்போ லில்லி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேருக்கும் இங்கே உள்ள சண்டை வந்துட்டு இருக்கு. அப்போ லில்லியோட ஸ்டெப் மாம் வந்து வெளியே பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி வெள்ளத்தனமாக சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அப்புறம் 2 பேரும் வெளியே வந்ததுக்கப்புறம் நீ ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஷான் திட்ட ஆரம்பிக்கும். நீ எங்கள் அம்மாவை பேசுனதை விட இது ஒன்றும் அதிகம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை எடுத்து அவர் மேலேயே ஊற்றிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. லில்லியோட ஸ்டெப் மாம் ஷான் கிட்ட வந்து நீ இன்னைக்கு என்ன டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்குறாரு ஒன்றும் புரியாமல். அதுக்கு லில்லியோட ஸ்டெப் மாம் சொல்கிறாங்க, நைட்டு ஸ்விம்மிங் பூலில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நீ லில்லியை லைக் பண்ணுறேன்னா சொல்லு, நான் உன்னைய சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசவும் ஷானுக்கு செம்மையாக கோவம் ஆயிடுது. நீங்கள் எப்படி உங்கள் பொண்ணுங்க இப்படி கேவலமாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி திட்டி விடுறவும், சச்சா அப்படிலாம் இல்லை, நீ நல்ல பையனா இல்லையா அப்படிங்கிறதுக்காக நான் சும்மா டேஸ்ட் பண்ணினேன், நீ லில்லியை நல்லா பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க லில்லி அப்பா கூட கிளம்பிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஷான் யோசிக்கிறாரு, சே இந்த பொம்பளை என்ன பொம்பளை தான் பொண்ணையே இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ லில்லியோட ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குமா, அதெல்லாம் பார்த்துட்டு அதில் அவங்க அப்பா இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு செம்ம கோவம் ஆயிடுது. அதனால் அந்த ஃபோட்டோ எடுத்து உடைக்க போவார். அப்போ லில்லி வந்துடுறாங்க. லில்லி பார்த்துட்டு, ஏன் அந்த ஃபோட்டோவை பார்க்கறதுக்கு உனக்கு ஹர்ட் ஆகுதா, அப்படியே ஹர்ட் ஆகுதுன்னா அந்த ஜாப்பை விட்டு நின்றாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஷானுக்கும் அவங்க ஸ்டெப் மாமுக்கும் ஏதோ அஃபேர் இருக்குது, அதனால தான் இவன் ஜெலஸில் அந்த ஃபோட்டோவை உடைக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு, நீ ரொம்பவே ஆட்டிடியூட் காட்டாத அப்படின்னு சொல்கிறதுக்கு, நான் ஒன்றும் ஆட்டிடியூட்லாம் காட்டலை, நான் யார்கிட்டையும் விழ மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், லில்லி நீ யாரை பற்றி தான் சொல்கிற, என்னை பற்றி சொல்கிறியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டிகிட்டே இருக்காங்களா. நீ என்னமோ திட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷானும் வெளியே வந்துடுறாரு. லில்லி பின்னாடியே திட்டிகிட்டே வந்தவங்க ஒரு கட்டத்தில் கல் எடுத்து மண்டையிலே அடிச்சிடுறாங்க. ஷானும் கோவப்பட்டு அவங்க கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டு கார்டனில் தள்ளி விட்டுறாரு. லில்லியும் என்ன பண்ணுறேன்ட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணை எடுத்து அவர் மேலேயே வீசுகிறாங்க. ஷானும் சொல்லி பார்க்குறாரு, பண்ணாதன்னு. ஆனால் அவங்க கேட்குற மாதிரியே இல்லையா, அதனால ஷானும் மண்ணை எடுத்து வீச ஆரம்பிச்சிடுறாரு. 2 பேரும் மண்ணாலே அடித்து சண்டை போட்டுக்கிறாங்க. நேரத்தில் நாம் ஆண்டி வந்து அவங்க சண்டையை தடுத்துடுறாங்க. கூட்டிகிட்டு போய் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா, அப்பயும் 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, சண்டை கோழிங்களாட்டம். அப்போ ஷான் இருந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கவும் லில்லிக்கு செம்மையாக கோவம் ஆயிடுது. அதனால அவங்க அறையிலான்னு போவாங்க. அப்போ நாம் ஆண்டி தடுத்துட்டு வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க லில்லியை. அடுத்த சீனில் லில்லி வீட்டுக்கு வெளியே கேட்டுக்கிட்ட வந்து நடந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பைத்தியக்காரர் என்ன பண்ணுறான், அங்கே ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே இவங்க ஏதோ திருடன் தான் வந்துட்டான்னு நினச்சிட்டு கம்பி எடுத்து அடிக்கிறதுக்கு போவாங்க. அப்போ அந்த பைத்தியக்காரனும் உள்ளே வந்து லில்லியை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருப்பானா.
அப்போ லில்லி பயந்து போய் கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஷான் இந்த சத்தம் கேட்ட உடனே ஓடி வந்து அவனை எட்டி உதச்சி தள்ளி விடுவார். அப்போ அவன் என்ன பண்ணுறான், அங்கே கீழே உடஞ்சி கிடந்த பாட்டிலை எடுத்துகிட்டு வந்து லில்லி குத்துறதுக்காக வருவான். அந்த நேரத்தில் ஷான் வந்து மறைச்சதால அவர் கையில் பட்டுரும். ஷானும் அவனை தள்ளி விட்டுருவார். அப்போ அவன் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு ஓடியாந்துருப்பான். அதனால நர்ஸ் வந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஷானுக்கு இங்கே கையில் அடிபட்டு ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் லில்லி மருந்து போட்டுவிட வான்னு சொல்லி ஷானை கூப்பிடுறாங்க. ஆனால் ஷான் அவங்க மேலே இருந்த கோவத்தில் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ எனக்கு பிரச்சனை கொடுக்காத மட்டும் இருந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு கோவமாக போயிடுறாரு. அதனால் அடுத்த சீன்லேயே லில்லி என்ன பண்ணுறாங்க, டாக்டரை கூப்பிட்டுட்டு ஷானோட வீட்டை தேடி போவாங்க. அப்போ இந்த கோன் என்ன பண்ணியிருக்கான், லில்லியை வாஷ் பண்ணுறதுக்காகவே ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுருக்கான். அவன் லில்லியும் டாக்டரும் வெளியே போகிறத பார்த்துட்டு கோனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறான். அங்கே கோன் செம கோவப்படுறான். லில்லியை ஒன் சைடாக அவன் லவ் பண்ணுறான் போல இருக்குது. இங்கே லில்லியும் டாக்டரும் ஷான் வீட்டை தேடி போய்கிட்டு இருக்காங்க. ஏரியா பக்கத்தில் வந்துட்டாங்க. பட் ஆனால் வீடு தேடுறதுக்குள்ளே டாக்டருக்கு அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டலில் இருந்து கால் வந்துடுமா. அதனால் லில்லி இருந்துட்டு நீ போ, நான் பார்த்துக்கிறேன், நான் ஏரியா கிட்ட வந்துட்டோம்ல, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், வீடு தேடிக்கிறேன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. லில்லியும் ஷானோட வீட்டை தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஷானோட வீடும் அவங்களுக்கு கிடைச்சிருது. அப்போ லில்லி வெளியே இருந்து ஷான்னு கூப்பிட்றாங்க. ஷானுக்கு இவங்க குரல் கேட்ட உடனே வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து லில்லியை கை பிடிச்சி இழுத்துட்டு அவங்க வீட்டுக்கு தள்ளி இழுத்துட்டு போயிடுறாரு. நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறதுக்கு, நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்குறாரு. நான் உன் கையில் அடிபட்டுருச்சு இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் வந்தேன்னு சொல்கிறதுக்கு, இது நீ என்னைய நல்லா இருக்கனா இல்லையான்னு பார்க்கறதுக்காக வந்தியா, என்னுடைய நிலைமையை பார்த்து நீ நக்கல் அடித்து என்னை கிண்டல் பண்ணி பேசுறதுக்காக தானே இங்கே வந்திருக்க, என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு தானே இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு. நீ அப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களாம் உங்களை மாதிரி பணக்காரங்களாம் அப்படி தானே, எங்களை மாதிரி ஏழைங்களை பார்த்தா உங்களுக்கு நக்கலாக தானே இருக்கும், எங்களுடைய ஏழ்மை நிலைமையை பார்த்து கிண்டல் பண்ணி பேசுவீங்கல்ல, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அசிங்கமாகவும் அருவருப்பாகவும் தானே தெரியும், அதில் என்னவோ நீ நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்லி திட்டி விட்டுறாரு. லில்லி உண்மையாலுமே அவருக்கு அடிபட்டுருச்சு, அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகிறதுக்காக தான் வந்திருப்பாங்க ஒரு நல்ல எண்ணத்தில். ஆனால் ஷான் அதை தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஷான் கோவமாக வீட்டுக்கு போவார். அப்போ நில்லுன்னு சொல்லி தோல் மேலே லில்லி கையை வைப்பாங்களா. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கோவத்தில் வேகமாக தள்ளி விட்டுட்டு என் நிலைமையை பார்த்துட்டல போன்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. லில்லி கீழே விழுந்ததில்ல, அவங்க காலில் சுளுக்கு விழுந்திருக்கும், எழுந்திரிக்க முடியாமல் நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லதுக்காக தான் வந்தேன், ஆனால் நீ ஏன் என்கிட்ட இப்படி ரூடாக நடந்துக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அவருக்கும் புரியுது, ஓ நம்மக்கிட்ட தேங்க்ஸ் சொல்ல தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுந்திரிக்க முடியாத இருக்கிறத பார்த்துட்டு கையை கொடுக்குறாரு. அப்போ எழுந்திரிக்கக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் இடிச்சுக்கிற மாதிரி ஆயிடுதா. அப்போ மெதுவாக காருக்கு கூட்டிகிட்டு போவார். ஆனால் லில்லியால் நடக்க முடியாத இருக்கிறத பார்த்துட்டு தூக்கிட்டு போவார். அப்போ இது எல்லாமே டாவ் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஷானும் லில்லியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடுறாரு. லில்லியை வீட்டுக்குள்ளே போகிறப்ப அப்போ லில்லியோட ஸ்டெப் மாம் இருந்துட்டு என்ன நீ ஷானை லைக் பண்ணுறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லில்லிக்கு செம கோவமாயிடுது. என்ன என்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னை ஏன் இப்படி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் ஷானும் அந்த சைடு வந்து இது எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆமாம், நீ எப்போ பார்த்தாலும் ஷான் கூடயே இருக்க, அப்படி நீ லைக் பண்ணலன்னா அவனை ஜாப்பை விட்டு குயிட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வசதியாக போயிடும் இல்லையா லில்லியை கொலை பண்ணுறதுக்கு, அதனால தான் இப்படி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் லில்லி என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறேன், ஒன்று இங்கேருந்து போயிடுங்க, இல்லை இங்கே இருங்க, ஆனால் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறது என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோர் பாட்டை தூக்கி மேலேயே போட்டுடுறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து பிடிச்சிட்டு என்ன நடக்குது இங்கன்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாரு. லில்லி அவங்க அப்பா கிட்ட லில்லியோட ஸ்டெப் மாம் பேசுனது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. லில்லியோ ஷானையும் சேர்த்து வச்சு பேசினேன் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் லில்லி அப்பா லில்லியை நம்பவே மாட்டார் இல்லையா, அதனால அவங்க ஒய்ஃபுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அப்போ லில்லியோட ஸ்டெப் மாமும் நான் அப்படிலாம் பேசலைங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதனால உங்கள் அப்பா இருந்துட்டு உன் அம்மா உனக்காக ரொம்பவே கஷ்டப்படுறா, உன்னை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறான்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரா. லில்லிக்கு செம்ம கோவமாயிடுது. அதனால திட்டி விட்டுறாங்க. அவங்க ஒன்றும் என் அம்மா கிடையாது, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீடே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. இது எல்லாத்தையும் ஷானும் வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருப்பாரு. லில்லி அப்பாவும் கோவப்பட்டு லில்லியை அடிச்சிடுறாரு. லில்லியும் கோவப்பட்டு இந்த வீடு நாசமா போனதுக்கு காரணமே நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு கோவமா அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. எல்லாத்தையும் கேட்டுறாரு. இருந்தாலும் அவ என்னோட அம்மா பொண்ணு கிடையாது, இருந்தாலும் நான் அவளை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு போறாரு.
அடுத்த நாள் காலையில் ஆகுது. லில்லி அவங்க பாட்டி வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, எங்கம்மா போகிறேன்னு சொல்லி கேட்குறதுக்கு, நான் இந்த மாதிரி பாட்டி வீட்டில் போய் கொஞ்ச நாளைக்கு தங்கலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லில்லியோட ஸ்டெப் மாம் இருந்துட்டு வில்லத்தரமாக சிரிச்சுக்கிட்டே யோசிக்கிறாங்க. போ, ஆனால் உன்னால் திரும்பி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா திரும்ப லில்லியை கொலை பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. இதோட தான் இந்த எபிசோட முடியுது. ஷானுக்கு லில்லி அவங்க அம்மாவுடைய சொந்த பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் லில்லி மேல வெஞ்சன்ஸ் வச்சு லில்லியை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக லில்லியை என்னென்ன கொடுமை பண்ண போறாருன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய்.